வெண்ணெயில வந்துட்டு மைதா ஆட் பண்றாங்க. மைதா ஆட் பண்ணிட்டா அந்த கீ ரெசிடியூ காய்ச்சும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெசிடியூ மாதிரி பிளாக் கலர்ல மாறிடும். அது ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க. நிறைய பேர் அதெல்லாம் பண்றாங்க. இப்ப நெய்யிலே வந்து சுத்தமான நெய் இது வந்து ஏதோ கலந்துருக்காங்க, டூப்ளிகேட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்ப எல்லாத்துக்குமே மருந்து வந்துருச்சுங்க. இப்ப பூரா கம நெய் அப்படிலாம் சில கம்பெனி இதுல இருந்து இது பண்றாங்க. எல்லாருமே அதை டோட்டல் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெய்னா கமன்னு அடிக்கும் போல. பொதுவா A2 மாட்டை பொறுத்த அளவுக்கு கலரும் சரி, அதுல வரக்கூடிய ஸ்மெல்லும் சரி சட்டில்டா தான் இருக்கு. கமன்னு இருக்கிறதுக்குலாம் வந்துட்டு சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன்னா லைக் எசன்ஸ் மாதிரி அதை ஆட் பண்ணிட்டோம்னா அவ்வளவு கமன்னு நெய் வருது. அதை வச்சுட்டு மக்கள் எல்லாருக்கும் என்னன்னா ஸ்மெல் ஜாஸ்தி நல்லா இருந்தா தான் வந்து ஒரு ஒரிஜினல் நெய் அப்படிங்கிற ஒரு மித்து இருக்கு. 30 லிட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ வந்து 1 கிலோ வெண்ணெய் வரைக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா, அவ்வளவுதான். 30 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் தான் எடுக்கலாமா வெண்ணெய்? ஆமா, ஏன்னா 1 லிட்டர் பால்ல 4.3 to 4.8% வரைக்கும் தான் ஃபேட் இருக்கு. அந்த ஃபேட்டை தான் நம்ம இப்ப வெண்ணெய் எடுத்து அப்படியே மேல வந்துடும். மேல அப்படியே திரண்டு வரும். அதனால நம்ம ஐஸ் வாட்டர் விடுறது இந்த மாதிரி. ஸோ அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, தயிர்ல இருந்து வெண்ணெய் கடைஞ்சு எடுக்கிறது. அந்த கடைஞ்சு எடுத்த வெண்ணெயை நம்ம அப்படியே காய்ச்சிருக்கோம். வெண்ணெயை கேட்கறவங்களுக்கு அப்படியே கொடுத்துருவீங்க? அப்படியே கொடுத்துருது. இது வந்து இப்ப நெய்யிக்கான ப்ராசஸ். ஆமா, ஒரு வாசனை இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப கேஸ் ஸ்டவ்ஸ்ல எல்லாம் காய்ச்சுவாங்க. நாங்க கேஸ் ஸ்டவ்ஸ்ல எதுவும் காய்ச்சறது கிடையாது. இது மாட்டு சாணத்துல இருந்து வரக்கூடிய வரட்டியை யூஸ் பண்ணி இது வந்து ஒரு விதமான ஸ்டவ். இப்ப எரிஞ்சிட்டு இருக்கிறது மாட்டு சாணத்துல இருந்து தெரியுதா? ஆமா ஆமா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டவ் வைப்பீங்க சாணத்தை எங்க இருக்கு? இது வைக்கிறதுக்கான இடம் உள்ள போட்டிருக்கோம். ஃபர்ஸ்டே லோட் பண்ணி வச்சிருவோம். சவுண்ட் கேக்குது. ஆமா, கேஸ் ஸ்டவ் மாதிரி இருக்கும். எல்லா கலோரிஸும் 100% பர்ன் பண்ணி எடுத்துரும். இப்போ நார்மலா 1 லிட்டர் நெய் எடுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. நம்ம ஈஸியா நம்ம கடையில போய் வாங்கிடுவோம், செஞ்சிருவோம். பட் அதை ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்து அதோடைய பக்குவம் லைட்டா மாறினா கூட ஆட்டோமேட்டிக்கா இதை லாஸ்டா இறக்கும் போது பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரையை நல்லா போட்டு நல்லா அதுல முறிச்சிட்டு அதை எடுக்கும் போது அந்த கமன்னு நல்லா வாசனையா வரும். இதே நீங்க மண்ணா வரணும் அப்படின்னா தயிர்ல முக்கியம் எடுத்துட்டு அந்த முருங்கைக்கீரையை போட்டீங்கன்னா நல்லா மணக்கும். இது வந்துட்டு இதோட அடுத்த லாஸ்ட் ஸ்டேஜ் தான் நெய். முன்னாடி ஸ்டேஜ் வெண்ணெய். இதை வந்துட்டு எடுத்தீங்கன்னா நீங்க அப்படியே கன்சியூம் இந்த குழந்தைங்களுக்குலாம், சத்து ஏறாத குழந்தைங்களுக்குலாம் இந்த A2 வெண்ணெய் கொடுத்தோம்னா நல்லா புஸ்டியா வருவாங்க. அதுவும் குட் ஃபேட்டோட புஸ்டியா வருவாங்க. நார்மல்ல கிடைக்கக்கூடிய A1 வெண்ணெய் எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய இதை பொறுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிளஸ் இந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்சி டயத்துல வந்து இந்த வெண்ணெயை கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு வந்து நேச்சுரல் பர்த்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால வெளியில எல்லாம் தேடி வந்து இங்க வெண்ணெய் வாங்கிட்டு போவாங்க. இங்க வந்து டைரக்டா கலர் டிஃபரன்ஸ் இருக்கும் போல. கலர் டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து இயற்கையா இது பண்ணதா? ஆமா, ட்ரெடிஷனல் மெத்தட். தயிர்ல இருந்து உர ஊத்தி வச்சு பண்றது. இது வந்து கிரீமை தனியா பிரிச்சு எடுத்து அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சி. ரேட்டு ரெண்டுக்கு டிஃபரன்ஸா இருக்கும். கண்டிப்பா இருக்கு. எது அதிகம்? A2 பிலோனா ட்ரெடிஷனலா பண்றதுதான். A2 பிலோனாங்கிறது 2950 ரூபாய். இது வந்து 1 லிட்டர் 1900 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். கிரீம்ல இருந்து கேழ்வரகு, குதிரைவாளி, திணை, அப்புறம் வந்துட்டு மினரல் மிக்சர், நாட்டு சக்கரை, கால்சியம், இந்த மாதிரி நாங்க யூஸ் பண்றோம். கால்சியத்துக்கு ஒவ்வொரு ப்ரொபோர்ஷன்ஸ்ல ஃபைபருக்கு தவிடு வகைகளை கொடுக்குறோம். கோதுமை தவிடு, பச்சரிசி தவிடு, கருக்கா தவிடு, அந்த மாதிரி தவிடுகளை நாங்க இதை ஆட் பண்றோம். எல்லாமே நாங்க பார்த்து ஆர்கானிக் ஃபீடு இருக்கான்னு பார்த்து நாங்க செக் பண்ணி வாங்கிக்கிறோம். அதனால ஒரு 10 ரூபீஸ், 20 ரூபீஸ், ஒரு 100 ரூபீஸ் ஜாஸ்தி போனாலும் பரவாயில்ல. ஆனா அதுல வெரி பர்டிகுலரா நாங்க இருக்கோம். ஆர்கானிக் ஃபீடு தான் கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப பர்டிகுலரா. இங்க இருக்கிற மாடு அதிகபட்சமா எவ்வளவு பால் கறக்கும் ஒரு மாடு? அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 7 லிட்டர் வரைக்கும் கறக்கும் ஒரு நாளைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேம்பு மரத்துல இருந்து எடுத்து பண்ணலாம். இந்த லங்ஸ் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கவங்களுக்கு வந்து புளிய மரத்துல இருந்து எடுக்கிற அந்த நெய் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது உள்ள இருக்கிறது என்ன மரத்துல? இது சந்தன மரத்துல. சந்தன மரம். இது எதுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க? அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க, ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாம இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டைரக்டா எங்கிட்ட கேட்டே சொல்லுவாங்க. இந்த மாதிரி சந்தன மரத்துல இருந்து கடையிற நெய் எனக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா ஆர்டர்னு பேர்ல அதை மட்டும் தனியாக நம்ம கையில கடையிற மாதிரியும் 9 முறை பாத்தீங்கன்னா கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் ஆட்டோமேட்டிக்கா சுத்தும். சுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரிஞ்சு வருது பாருங்க, வெண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க மேல. ஆமா, இது மாதிரி எவ்வளவு நேரம் பண்ணா? 1 மணி நேரம், 1 மணி நேரத்துல இருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும்.